ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் தான் போறோம். ரொம்ப நாள் ஆசை, ஆனா போயிட்டு திரும்ப ஏமாந்து தான் இவ்வளவு நாளா வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு ரேட்லாம் வந்து பில் பண்ற வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியல. ஆமா, ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறோமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாடல் ஃப்ரிட்ஜ் இப்போ என்ன விலை இருக்குதுன்னு தெரியல. போய் எல்லாமே என்கொயரி பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நியூ மாடல் வந்து இருந்தாலும் நியூ மாடல் பார்க்கலாம் சரிங்களா? ஓகே, நம்ம வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். ஆமா, நான் அவரே நேத்து சொல்லிட்டு இருந்தேனா, சரி வா சங்கீதா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேபி கூட்டின்னு வந்துட்டாரு. போய் பாப்போம் என்ன ரேட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. போலாம். ஃப்ரிட்ஜ் பார்க்க போறோம் நாங்க. வாங்க போறோம்னு தான் சொல்லு. வாங்க போறேன், வாங்கி கொடுத்தா வாங்க போறேன்னு சொல்லிடுவேன். இதோட 2-3 டைம் ஏமாந்து வந்துட்டேனே நானு. அப்படி இல்ல சரிங்களா, நமக்கு செட் ஆனா இருந்தது அவைல ஸ்டாக் இருந்ததுன்னா நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம். வாங்குறோமா நான் சொல்லிட்டு வீட்ல வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் நல்லா இருக்குல்ல 4 டோர் ஃப்ரெண்ட்ஸ். 4 டோர்ல அடுக்கி வச்சிருக்காங்க கலரா டிசைனா. காசு இருந்தா போதும் அப்படிதானே? நிறைய ஃப்ரிட்ஜ் இருக்கு. பாக்குறதுக்காக போனோம். பாக்குறது மட்டும் இல்ல, வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, போய் பாக்க போனோமா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் கேட்டு பேபி வாங்கி கொடுத்துட்டாரு. நாளன்னைக்கு டெலிவரி சொல்லிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு வேலையா வெளில போறோமா, சொன்னால நாளன்னைக்கு டெலிவரி சொல்லிருக்கோம். பாப்போம் டெலிவரி வந்த பிறகு என்ன மாடல் எடுத்திருக்கோம், எத்தனை டோரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். சோ ஹாப்பியா இருக்குப்பா. ரொம்ப நாள் நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம்னு சொல்லிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு விலை கேட்டுட்டு எந்த மாடல் பார்த்துட்டு சும்மா திரும்பி வந்துருவோம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பொருள் வாங்க போவோம். அப்படியே ஃப்ரிட்ஜ் பக்கமும் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ டெலிவரிலாம் வந்து அதை இன்ஸ்டால் பண்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போடுவாரு. ஃப்ரிட்ஜ் டூர் போடுவேன், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுவேன், ஃப்ரிட்ஜுக்கு அக்சசரிஸ் வாங்குவேன். மறுபடியும் வாங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு அக்சசரிஸ் வாங்கணுமா? காய்கறி எல்லாம் அப்புறம் கவர்ல வச்சா நல்லா இருக்காதுல்ல பேபி? அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க அழகா வந்து டப்பா வாங்குவேன், டப்பாவா. ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்ல. சூப்பர் பாக்ஸ். அதுல போய் இன்னும் 2-3 எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும். பேபி ஹோட்டல் பாத்துட்டு போறேன், ரிட்டி பாத்துட்டு. ஜெஷிதா வேற ஸ்கூல்ல விட்டு வந்திருக்கோம். இப்ப சீக்கிரமா இன்னொரு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, ஜூஸ் டம்ளர் வாங்கணும்னு சொல்லிட்டு. பாண்டிக்கு வந்ததே வந்துட்டு அப்படியே நம்ம வந்து மாலுக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அப்படியே சாப்பிட்டு மாலுக்கு போலாம். ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு டைம் பார்த்தா மணி 2:50 ஆயிடுச்சு. பசி எடுக்குது. 1:50 3 மணிக்கெல்லாம் பாப்பா போய் கூப்பிட போகணுமே நம்ம. ஆமால 1:50 ஆகுது. நம்ம சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு நேரா ஜெஷிதா ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போறோம். ஜூஸ் கிளாஸ் தான் வேணும். திருவிழா கடையில 150 ரூபாய். ஆமா, 150 ரூபாய் சொன்னாங்க. இது 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. சூப்பரா இருக்குது. 2 டைப். இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. இது நல்லா அதிகமா இருக்கு. ஆசைப்பட்டதை வாங்கிட்ட போல இருக்காப்பா. ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்கிற கிளாஸும் வாங்கிட்டேன்றியா? ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை, ஜூஸ் குடிக்கிறது. யாராவது வீட்டுக்கு வந்தா ஒரே ஒரு ஜூஸ் டப்பா தான் இருக்கா, அதுலேயே ஊற்றி கொடுத்துட்டு ஒரு வெயிட் பண்ணுறதா இருக்குது. அதனால தான் 2 பேரா வாங்கிட்டு. சரி ஓகே. இதில் நல்லதா பார்த்துடுது, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அது பேர் என்ன? ஷட்டில் காக். ஓகே.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டி தான் வீட்டுக்கு. ரஷிதா ஸ்கூல்லேருந்து வந்துட்டார் போல இருக்குதா? கூப்பிட்டு வந்துட்டாங்க. ம், ஃபோன் பண்ணனா போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஷாப்பிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாங்கலாம் தான் வந்தேனே, நான் ஜூஸ் குடிக்கிற கிளாஸு. ஆனால் பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் நிறையா வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? வீட்டில் போய் காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ தான் டெலிவரி கொண்டு வராங்க. இப்போதான் அட்ரஸ்லாம் கேட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னும் ஆள் தனியாக வருவாங்க. வருவாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிசீவ் ஆக போகுது. ஜாலி தான். பார்க்கலாம், போய் அட்ரஸ் சொல்லிட்டு வரோம். வண்டி சத்தம் கேட்குதே? கேக்குதா? கேட்குற மாதிரி தான் இருக்கு. மூணாவது தெருவில் போயிட்டாரா? இங்கே தான் இருக்கு. நான் போய் கை கட்டுதா? ஓடு ஓடு. நேராக போயிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வா சங்கீதா வா. அவ்வளோதான். ஜாலி தான். என்ன சின்னதாக இருக்குது பாக்ஸு? அவ்வளோதான், வண்டியில் இருக்குதுல்ல. அப்படி தெரியுதா? நம்ம மாடல் ஒரு வேலை மாற்றி கொடுத்துட்டாங்களா? ஒன்றும் தெரியல, பார்ப்போம், வந்தால் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மூக்குத்தி அம்மன் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கேட்டது செஞ்சு குமானான்னு தெரியல. ஆனால் பேபி கிட்ட நான் கடை நான் மூச்சு விடாத சொன்ன போறாரு. ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கடைன்னு நிறைவேற்றிட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோர் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இறக்க வேண்டியதான். வீட்டாருக்கு நினைக்கிறதா குடி. ஆமாம், நானும் போனோம். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் இறக்கிட்டு இருக்காங்க. தனியாவே ஒரு கீழே உள்ள இறக்குறாருப்பா. பின்னாடி போய் நில்லு போய் பில்னா. பாகுபலியை விட இந்த அண்ணா பலசாலியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரிட்ஜை முதுகுலேயே தூக்கிட்டு வர்றாரு பயங்கரமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு. எல்ஜியில் வாங்கியிருக்கோம். அந்த செடி பாரு பேபி. என்ன பேபி தள்ளுன்னு நீ தள்ளுறியா இல்லையா பேபி? ஃப்ரெண்ட்ஸ், சுகுரா போகுது, இல்லைன்னா இங்கே மேலே இடிக்கும் போல. கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இது இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. ஏன்னா இன்ஸ்டால் பண்ண வரவங்க தான் அன்பாக்ஸ் பண்ணி அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசருமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டெபிளைசர்லாம் போடாமையும் வச்சுக்கலாம். இருந்தாலும் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால நான் ஸ்டெபிளைசர் போட்டுருக்கேன். பழைய ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு நான் ஸ்டெபிளைசர்லாம் எதுவுமே வைக்கல. கல்யாணம் ஆனதுலேருந்தே ஓடிட்டு இருக்கு. 7 வருஷம் ஆகும்போது 6 வருஷமா பேபி? 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் இருக்கும். 7th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடணும். வர வருஷம் வரப்போகுது. 6 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றோம். நல்லா தான் இருக்கு. இனிமே எல்ஜி தான். ஸோ நம்ம வந்து என்னோட ஃபேவரட் பிராண்ட் எல்ஜினாலே என்னமோ எனக்கு எங்க அண்ணன் நாம அந்த ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ஷன் இந்த எல்ஜி பேரை பார்த்தாலே. ஸோ எல்ஜி வாங்கியாச்சு. எல்ஜி ஃப்ரிட்ஜ் வாங்குனதுல சங்கீதா ரொம்ப ஹாப்பி. ஹையர் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஹையர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹையர் எல்ஜி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அது பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி எல்ஜியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபைனலா எல்ஜி வாங்கியாச்சு. ஸோ லுக் வைஸும் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போதான் ஒரு நாள் என்னோட கிச்சன் இதை வெளியே எடுத்து வச்சு காட்டிட்டு என்னோட கிச்சனை காட்டுறேன். இப்போதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆமா, ஃப்ரிட்ஜ் குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுக்கின்னு அதுல இடம் இல்லாம துருத்து வச்சுட்டு இல்லாமன்றது கிடையாது. சரியா ஒர்க் ஆகல. என்னன்னா உடைஞ்சிருச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றோம் இல்லையா, டோர் உடைஞ்சிருச்சு. அதனால ஐஸ் கட்டிது. உடனே ஐஸ் கட்டி கீழே மேலே ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அதை பிரஸ் பண்ணி விட்டு கீழே எல்லாம் தண்ணி போய் ரொம்ப நசுன்னு இருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆமா, புது வீடு கட்டிட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசை. அதானே டால் யூனிட் இருக்குல்ல, இந்த டால் யூனிட்டுக்கு ஈக்குவலா வந்து இதுவுமே அப்படியே வந்து பக்கத்துல வந்துரும். ஆமா, அப்படியே கொஞ்சம் ஃபுல் ஆயிடும். அப்ப பார்க்க நல்லா இருக்கும்ல. ஆமா, அந்த ஸ்பேஸ் அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசா. சோ இந்த ஐட்டே ஃப்ரிட்ஜ் இப்போ இந்த ஐட்டம் மாறிச்சு. பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கு போல இருக்கே. ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓபன் பண்ணி காட்டலாம். அப்ப நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்ல, என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, வாங்க. ஜெஷிதா ஸ்கூல்ல இருந்து ஜெஷிதா வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்.
ஜெஷிதாக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம வீட்ல ஒரு புது பொருள் வாங்கியிருக்கோம். அது என்னன்னே தெரியல. தேடி கண்டுபிடி ஜெஷிதா. நம்ம வீட்டுல என்னம்மா வாங்கியிருக்கோம்? நம்ம வீட்டுக்கு புது பொருள் ஒண்ணு வாங்கியிருக்கோமா பெருசா. முன்னாடி இங்க போய் தேடுறா. கிச்சன் பக்கமா வந்து பார்த்தா தெரியும். அவங்கிட்ட குழு கொடுத்துட்டியா? என்னம்மா அது? என்னது பாரு? பேர் தெரியாதா? காட்டுனதா தெரியுமா? சரி இரு, பொறுமையா வந்து காட்டுறேன். ஓகே, ஓபன் பண்ணப்போ பார்க்கலாம். ஜாலியா? பேரே தெரியாதா? ஜாலி. என்ன தெரியும், அவளுக்கு பொம்மைக்குமே ஏதாவது குட்டியே கொடுத்தா ஜாலியா இருப்பா. இல்ல நம்ம வீட்டுக்கு புது பொருள் வாங்கினா ஜாலியா தான் இருக்கும். சரிம்மா சரிம்மா. சரி, நம்ம என்னென்ன பொருள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு பாக்கலாமா? ஜெஷிதா வந்து ஆர்வமா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவளை கூட்டிட்டு போகல. ஜெஷிதாக்கு தெரியாது நம்ம ஷாப்பிங் போனது. ஒரு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே என்னை விட்டுட்டு ஏன் நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. என்னம்மா டான்ஸ் ஆடி காட்டுற? இது என்னம்மா டான்ஸ்? அரடோ போ விளையாடு போ. விளையாடுறதுக்கு வந்து அவனுக்கு அப்பா பேர் விளையாடுறதுக்கு வாங்கி வந்திருக்காரு. நீ வரலனாலும் உனக்கு விளையாடுறதுக்கு வாங்கி வந்திருக்காரு. ஷட்டில் கார்க். ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடலாம் ஈவினிங் டைம்ல. இங்க பாத்தியா, தூக்கி போட்டு விளையாடு. இங்க இருந்து விளையாடு. எனக்கே இது விளையாட தெரியாது. சங்கீதா டிவில அடிச்சிட போறா சங்கீதாவா? ஜெஷிதா வேணாம் ஜெஷிதா, நம்ம வெளில போய் விளையாடலாம். தக்கையா தான் இருக்கு. அந்த தக்கையா தான் இருக்கும். சரி நம்ம வெளில போய் விளையாடலாம். வாவ், சூப்பர். எப்படி அடிக்கிறதுன்னு பாத்தியா? ஜெஷிதா அப்படியே கத்துக்கினா பாத்தியா? திறமையான ஆள்பா ஜெஷிதா. நாளைக்கு விளையாடலாம்னா ஷட்டில் கார்க்கு ஒன்று வாங்கணும். ஆமா. அடுத்து என்ன வாங்கினா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கர் தான் வாங்கியிருக்கேன். சாரி எல்லாம் மடிச்சு தொங்க விடுறதுக்காக. இது 99 ரூபாய். எத்தனை இருக்கு? 2 4 6 8 10 12 ஒரு டஜன் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ நம்ம அழகா சாரி தொங்க விட்டுறலாம். அழகா ஜெஷிதாவோட புது ட்ரெஸ் ஏதாவதுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா மாட்டி தொங்க விடலாம். முக்கியமா ஜெஷிதா எனக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 செட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கும் போதே நிறைய வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் தானே வைக்க போறோம். கம்மி பிரைஸ்லயே கிடைச்சதா, ஸோ அதனால வாங்கிட்டேன். மொத்தம் 24 ஆங்கர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெய் வாங்கிட்டு வந்தேன். இந்த நெய் நல்லா இருக்கும். நம்ம மார்ட்ல தான் போய் ஷாப்பிங் பண்ணோம். ரிலையன்ஸ் மார்ட் தானே உள்ள இருக்கு. ரிலையன்ஸ் மார்ட் தான் எப்பவுமே நம்ம ரெகுலரா வாங்குவோம். ஆஃபர் போடுவாங்க. சோ இந்த நெய் நல்லா இருக்குன்றதுனால இது 1 லிட்டர் அப்படியே வாங்கி. மில்கி மிஸ்ட் கீ. ஆமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னோட டைலரிங் மிஷின். ஆமா, தையல் மிஷினோட ஊக்கு, அதுக்கப்புறம் பட்டனு, ஊசி, அது எல்லாமே போய் அப்படியே செதறி போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு பாக்ஸ்ல மொத்தமா போட்டு வச்சிருக்கேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க செப்பரேட்டா பிரிச்சு வைக்கலாம். ஒரு டப்பால வந்து பாத்தீங்கன்னா ஊசி, ஒரு டப்பால வந்து ஊக்கு, பட்டனு, அது மாதிரி தனித்தனியா வைக்கிறதுக்காக எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியா வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா பொருள் எல்லாமே எங்க பார்த்தாலும் செதறி கிடக்கு. நம்ம சேஃப்டியா வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வந்தேன். அதான் முக்கியமானது. 2 கொடுத்துருந்தாங்க. ஷட்டர் கார்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2 பால். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து கோழி ரெக்கையில தானே இருக்கும். கலர் ஒரு ரெக்கை இருக்கும். ஆமா, அது நம்ம காஸ்ட்லியா வாங்கினா இருக்கும். இது வந்து சும்மா பாப்பா சும்மா ரேண்டமா வாங்கினதுனால பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இப்ப இது மாதிரி தான் இப்ப வச்சிருக்காங்க. அது கூட ஒரு பசங்க விளையாடும் போது பார்த்தேன். இதே மாதிரி பிளாஸ்டிக்ல தான் வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. வீணாவது, சீக்கிரமா டேமேஜ் ஆகாதுல்ல. அதுக்கப்புறம் 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்தேன். ரேஷன் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால சக்கரை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்தேன். கடலைப்பருப்புலாம் தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால கடலைப்பருப்பு. முக்கியமா நான் போனதே எதுக்காக அங்க போனேன்னா, இங்க ஜூஸ் டம்ளர் வாங்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் கிளாஸ். ஆமா, 99 ரூபீஸ். பாருங்க, நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்குமா? ஃப்ரூட் ஜூஸ் தான் பிடிக்குமா அவருக்கு? சோ இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ் தான். நல்லா சூப்பரா இருக்கு. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 198. அதாவது 200 ரூபாய்ன்றது வந்து அப்படியே 50-50 ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. 99 ரூபான்னு. ஸோ எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாடல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிளைனா வாங்கினேன். ஆல்ரெடி நாங்க வச்சிருந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளர் நல்லா இருக்கும். இது பார்க்க பிளைனா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா இது 119 ரூபாய், இது வெறும் 99 ரூபாய். ஆமா, அது எவ்வளவு பிளைனா இருக்கு, அதான் மேட்ரு. இதுவும் தான் பிளைனா இருக்கு. செல்லோ இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் தெரியுமா? நல்லா தான் இருக்கு. செல்லோ பிராண்ட் நல்ல பிராண்ட் தான். இந்த கண்ணாடிலாம் இதுல வச்சிரா, அப்புறமா அங்க இருந்து வச்சிருக்கேன். ஓகே. சோ 2 டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா பேபி செலக்ட் பண்ணது வாங்கிட்டு வந்து ஜஸ்விதா வீட்டுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டா சங்கீதா.
2 ஜூஸ் கிளாஸ் வந்து பேபி செலக்ட் பண்ணாரு, நான் 2 ஜூஸ் கிளாஸ், மொத்தம் 4 கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். டீ குடிக்கிற கப் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 கப் எனக்கு, பேபிக்கு, ஜஷிதாக்காக. ஸோ சூப்பரா இருக்கு. நம்ம எப்பவுமே டம்ளர்ல தானே குடிக்கிறோம், ஸோ இதுவெல்லாம் குடிச்சா நல்லா இருக்கும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா டீ கப் 3 வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, அது ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால இது கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்தேன். யாராவது கெஸ்ட் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலாம்ல. அது ரொம்ப குட்டியா இருக்கு, 1/2 டம்ளர் காஃபி கூட கொள்ளாது போல அதுல. ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கணும்னுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. இது வந்து பீங்கானா செராமிக் சொல்லுவாங்க. செராமிக் தான், பார்த்து வை. இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம், எல்லாம் கிளாஸ், டீ கப்பு, கிளாஸ். அப்புறம் வந்து 3 கிலோ பழம் 89 ரூபாய் வித்துதா, சாத்துக்குடி 3 கிலோ. அதனால இது வாங்கிட்டு வந்த ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் பேபி வந்து மாப்பு வாங்கினாரு. இங்க பாருங்க, எப்பயுமே நம்ம கிட்ட குச்சியில வாங்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாசம் கூட வர மாட்டேங்குது, ஒரு மாசம் போட்டு உடச்சிக்குது, டக்குன்னு உடச்சிக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பு, ஸ்டீல். ஆமா ஸ்டீல்ல இருக்கறனால சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒயிட்டா தேடணும், எப்பயுமே அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும். ஆமா, சோ ஒயிட்னா நல்லா இருக்குன்றதுனால ஒயிட் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஒரு மாப்பு குச்சி வாங்கணும். அப்புறம் பேபி 2 சட்டை எடுத்தாரு, ப்ளைனா 2 சட்டை எடுத்த ஃப்ரெண்ட்ஸ். சட்டை சுடிதார் எல்லாமே இருக்கு. ஆமா, மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், அங்கே ட்ரெஸ்ஸுங்க கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளை சட்டை, ஒரு பச்சை சட்டை, ஒரு ஒயிட் கலர், ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் வந்து எடுத்தோம். உன்னோட சட்டை இல்லடி, அப்பா கிடையாது, உனக்கு அப்புறமா எடுத்து தரோம். சரி, உன்னை கூட்டு போய் ஷாப்பிங் பண்றேன். எனக்கே எது கேட்டாலும் அவருக்கு வேணுமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா என்ன மாடல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய்.